நீங்க சொல்றத பார்த்தா எல்லாரோட விலையும் ஜாஸ்தி, லலிதால மட்டும்தான் கம்மிங்கிற மாதிரி இருக்கே. நான் லலிதால தான் வாங்கணும்னு சொல்லல. எங்க எஸ்டிமேட் ஸ்லிப்பையும் நகை போட்டோவையும் வச்சு கம்பேர் பண்ணுங்க. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. ட்ரம்ப் சரியாக கால்குலேட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கார். இப்போ வெனிசுவேலாவை அங்கே மதுரோவை தூக்கினார். இப்போ அடுத்தது ஈரான் மேலே குறி வச்சிருக்கார். கிரீன்லாண்டுன்னு சொன்னார். இன்றைக்கி யாருமே அதை பற்றி பேசுறதில்ல. ஞாபகம் இருக்கா? பட் வெனிசுவேலா அடுத்தது ஈரான் குறி வைக்கிறார் அப்படின்னா இது வெனிசுவேலாவுக்கு எதிரான இல்லை ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை கிடையாதுயா சார், சீனாவுக்கு எதிரான நடவடிக்கை. இப்போது ஈரானுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு அவங்க நினைக்கிறது ஒன்று மேலே பறக்கிற ட்ரோன் மட்டும் இல்லாமல் ஸ்பீட் போட்ஸ் வச்சுருக்காங்க, இந்த சீ ட்ரோன்ஸ் வச்சுருக்காங்க, கடலில் இது மாதிரி ட்ரோன் மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு பயத்தை கொடுக்குது. ஏன்னா ஈரான் கிளியராக சொல்லிட்டாங்க, இது பாரு அங்கேருந்து வந்ததுன்னா ஆமாம் நாங்கள் இங்கே தூக்கி குண்டை போடுவோம். ராணுவ தளங்கள் எல்லாத்தையும் ஆமாம், ரியாக்ஷன் டைம் ரொம்ப கம்மி இல்லையா, அதனால் ஒன்று விழுந்தாலும் பெரிய சேதம். கத்தாருக்கு அந்த வித்தையை காமிச்சாங்க ஈரானு. இன்னைக்கு நீங்க ஈரானை காமிச்சு கொடுத்துட்டு ஆஹா அப்படின்னு அரபு நாடுகள் இருந்தீங்கன்னா நாளைக்கு அதே கத்தி உங்க முதுகுல பாயும். UAE will not be part of it. அது சவுதி என்ன பண்றாங்க, கட்டார் என்ன பண்றாங்க, அது வேற விஷயம். நாங்க அதை பண்ண மாட்டோம், அதனால எங்களுக்கு எதிராக எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கான அடித்தளம் மாதிரி உங்களுக்கு புரியலையா? அது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க, அதை ஃபாலோ பண்ணாங்க. இவர் கீழ் போட்டுட்டு அதுக்கு யூரோப்பியன் யூனியன் சொல்றாங்க, கரெக்டு, நல்ல அக்ரிமெண்ட் தான், இவர் கீழ் போட்டாரு, இருந்தாலும் ஈரான் அதை ஃபாலோ பண்ணணும். டேய், கீழ் போட்ட அக்ரிமெண்ட்டை எப்படா ஃபாலோ பண்ணுவாங்க? லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ், சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நம்ம ரெகுலராக பேசுகிறதா உலக செய்திகளை தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ சமீபத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த வார்த்தை போர் ரியல் போராக மாறிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. போரை தொடங்கியது ஈரான் அப்படின்லாம் செய்திகள் வந்துச்சு. என்ன சார் நடக்குது? இராணுவ தளங்களை வலிமையாக்குது ஈரானுங்கிற அந்த செயற்கைக்கோள் படங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன சார் நடக்குது? இன்னும் எதுவும் நடக்கலை. எப்போ நடக்கும் அப்படின்னு தான் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ட்ரம்ப் சரியாக கால்குலேட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கார். இப்போ வெனிசுவேலாவை அங்கே மதுரோவை தூக்கினார். இப்போ அடுத்தது ஈரான் மேலே குறி வச்சிருக்கார். கிரீன்லாண்டுன்னு சொன்னார். இன்றைக்கி யாருமே அதை பற்றி பேசுறதில்ல. ஞாபகம் இருக்கா? ஆமாம், எனக்கு வேணும்னு கேட்டார். இன்றைக்கி ஒரு ரூபாய் அதை பற்றி பேசுகிறான்னா, வந்ததுலேருந்து உக்ரைன் சொல்லியிருந்தார். இப்போ முடிச்சு போச்சு, அது பாட்டி சண்டை நடந்துருக்குது, எல்லாம் அரசியலில் சாதாரணமாப்பா அப்படின்னு விட்டாங்க. பட் வெனிசுவேலா அடுத்தது ஈரான் குறி வைக்கிறார் அப்படின்னா இது வெனிசுவேலாவுக்கு எதிரான இல்லை ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை கிடையாதுயா சார், சீனாவுக்கு எதிரான நடவடிக்கை. ஏன்னா வெனிசுவேலாவில் சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஆயிலில் நிறைய இருந்தது. இவங்க அங்கேருந்து ஆயிலெலாம் வாங்கியிருந்தாங்க. இப்போ அந்த கடன் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் செல்லாது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி மஞ்சக்கரதாசி ஊற்றுட்டாங்க அப்படின்பாரு. அங்கே ஒரு பிளாக் ஆகிடுச்சு. அடுத்தது ஈரான்லேருந்து சீப்பாக எண்ணெய் இறக்குமதி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஈரானுக்கு எதிராக நிறைய தடைகள் விதித்திருந்தாங்க அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள். அதனால் அங்கே பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வழி இல்லை. அதனால் அவங்க சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் விற்றுந்தாங்க. இந்தியா முதல்ல ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டைமில் ரிலாக்ஸேஷன்லாம் வாங்கி அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ஒரு பீரியடில் அதை நம்ம நிறுத்திட்டோம். அப்போது ஈரானுடைய பெரிய கன்சூமர் அப்படின்னா சைனா மட்டும்தான். அண்டு அது கம்மி விலையிலையும் கொடுத்துன்னு, ஏன்னா வாங்குறதுக்கு வேறு யாரும் இல்லை. அதனால் இப்போ அங்கேயும் மிடில் ஈஸ்ட் அப்படின்றது ஆயிலுக்கு ஒரு மிகப்பெரிய இடம். வெனிசுவேலா தான் உலகத்திலே அதிக ஆயில் இருக்க இடம். கண்டிப்பாக. ஸோ அதை முடக்கியாச்சு. இப்போது மிடில் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, UAE இந்த மாதிரி எல்லா நாடுகளும் அமெரிக்கா கம்பெனிகள் தான் ஓட்டின்னு இருக்குது. ஈரான் மட்டும்தான் சைனாவுக்கு சப்ளை பண்ணினுது. அப்போ அந்த ஈரானையும் பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ ரஷ்யா கிட்டேருந்து மட்டும்தான் அவங்களுக்கு சீப் ரேட்டில் ஆயில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சவுதி கிட்டேருந்து நார்மல் மார்க்கெட் ரேட்டில் தான் வாங்கணும். அண்டு ரஷ்யா விஷயமும் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையெல்லாம் நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரஷ்யா உலக மார்க்கெட்லலாம் விற்கிறாங்க அப்படின்னு வந்தாச்சுன்னு சொன்னால் சீப் ரேட்டில் கொடுக்க மாட்டாங்க. அப்பா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன மார்க்கெட் ரேட்டோ கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்வாங்க. ஸோ சீனாவுக்கு வைக்கிற செக்கு தான் ஒவ்வொரு இடமா அவர் சுற்றி வச்சிட்ருக்கார். பட் இவர் நினைக்கிற மாதிரி ஈரான் அப்படின்றது அவ்வளவு சுலபமாக வெனிசுவேலாவில் நடத்தின மாதிரி நடத்த முடியாது. ஒரு பயம் இருக்குது, நிச்சயமாக இருக்குது, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. த இஷ்யூ இஸ் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த பிக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் போனாங்க,
முதல்ல ரஷ்யா வந்தது, அதுக்கப்புறம் அதை எதிர்க்கிறதுக்காக இவங்க முஜாஹிதீனுக்கு சப்போர்ட்லாம் பண்ணானுங்க, அதுக்கப்புறம் விட்டு வந்துட்டானுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அங்கே அந்த WTC அதுக்கப்புறமா உள்ளே போனானுங்க. துண்டகானம் துணியகானம்ட்டு ஆயுதம் அதெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க. ஈராக் அதே மாதிரி சதாம் ஹுசைனை தூக்கினாங்க, உள்ளே போனாங்க. இப்போ அங்கே ஒரு குட்டி கலாட்டா பண்ணிவிட்டு ஒரே நாசம் பண்ணிட்டு ஓடி போயிட்டானுங்க. சிரியா அந்த மாதிரி தான் பண்ணானுங்க, லிபியா இப்படி தான் பண்ணானுங்க. எங்கே போனாலும் ஏதோ போவானுங்க, குண்டை போடுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து சண்டைலாம் நின்றுட்ட உடனே ஐயா நம்மளால் எப்படி சும்மா இருக்க முடியும்? இந்த சினிமாவில் இந்த ஃபைட் சீனுக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல, சண்டை போட்டுக்கினே இருக்கணும். அவங்க சண்டை படம் எடுத்தால் தானே அவங்களுக்கு சான்ஸு. அந்த மாதிரி இவங்களுக்கு இருக்க அந்த மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்க்கு எங்கேயாவது சண்டை போட்டுக்கினே இருக்கணும். சண்டை இருந்துச்சுன்னா காலி பண்ணிட்டு போயிடுவானுங்க. அந்த இடம் அப்படியே குட்டி கலாட்டா பண்ணி ஒழிச்சிட்டு போயிடுவானுங்க. எங்கேயும் போயிட்டு லாங் ஸ்டாண்டிங்காக உக்காடுறது அப்படின்ற பழக்கமே அவங்களுக்கு கிடையாது. இப்போ ஈரானை அது மாதிரி பண்ணிட்டானுங்கன்னு சொன்னால், அன்ஸ்டேபிள் ஈரான் அப்படின்றது வந்து அமெரிக்காவுக்கு ஒன்றா நல்லதாக இருக்கலாம், ஆனால் பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கு வந்து ரொம்பவே டேஞ்சர். அதனால் இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து நாங்கள் ஈரானை அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், சவுதி அரேபியா ஆகட்டும் இல்லை கட்டார் ஆகட்டும் இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, எங்ககிட்டேருந்துலாம் நீங்கள்லாம் வந்து இங்கேருந்து அட்டாக் பண்ணாதீங்கன்னு. ஏன்னா ஈரான் கிளியராக சொல்லிட்டாங்க, இது பாரு அங்கேருந்து வந்ததுன்னா ஆமாம் நாங்கள் இங்கே தூக்கி குண்டை போடுவோம். ராணுவ தளங்கள் எல்லாத்தையும் ஆமாம், ரியாக்ஷன் டைம் ரொம்ப கம்மி இல்லையா? அதனால் வந்து ஒன்று விழுந்தாலும் பெரிய சேதம். வந்து கத்தாருக்கு வந்து அந்த வித்தையை காமிச்சாங்க ஈரானு. ஆமாம், சரி யோசிச்சு பாரு, நீ ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு சொன்னால் நீ இன்டர்செப்ட் பண்ணி இது பண்ணிடலாம், டைம் இருக்குது. இது பக்கத்தில் அப்படின்னும் போது ரொம்ப ரிஸ்க்கு. ஒரு எண்ணெய் கிணத்துல போட்டாலே அது பாட்டி எரிஞ்சு கிடக்குமே. அடுத்தது எண்ணெய் விலை ஏறி போயிடும் ஒன்று. அடுத்தது அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ்னு இருக்குது, அது ரொம்ப ஒரு 33 மைலோ என்னவோ தான் நினைக்கிறேன். அது அங்கே அவங்க பிளாக் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொன்னால் உலகத்தோட ஆயில் சப்ளையில் 20% அந்த பக்கம் தான் போய் நிற்குது. அப்போ அது நின்று போச்சுன்னா ஆயில் விலை ஏறினாலுமே விற்றா தானங்க காசு வரும். கண்டிப்பாக விற்காம நீ வச்சுக்கின்னு. ஆனால் சார் இப்போ நம்மளை மாதிரி மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடுகளுக்கு இது ஒரு பெரிய சிக்கல் தானே சார்? நமக்கு என்ன சிக்கல்? இந்த பக்கம் ரஷ்யா காத்து நிற்கிறாங்க, நாங்கள் கொடுக்குறோம், நீ அந்த பக்கத்துலேருந்து வாங்குறதா இந்த பக்கத்துலேருந்து வாங்கிட்டு போ, ரைட்டா? எல்லாம் ஒன்று தானே, அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. அண்ட் அங்கே இருக்கிற அரபு நாடுகள் என்ன சொல்கிறாங்க, அது மாதிரி சும்மா இவன் இப்படி தான் வந்து போதாக்குறைக்கு இதில் அமெரிக்கன் அம்பாசிடர் டு இஸ்ரேல் அவர் வந்து வாயை விட்டு விட்டார். இந்த மாதிரி வந்து இந்த ஒட்டுமொத்த அரபும் நாடுகளும் வந்து இஸ்ரேலுக்கு சொந்தமானது ஒரு காலத்தில், அந்த சரித்திரத்துப்படி. ஆனால் இஸ்ரேல் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாரு. ஸோ இப்போ பாகிஸ்தான் தொடங்கி அங்கே துருக்கி உள்ளிட்ட எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன இந்த மாதிரிலாம் பேசினிருக்கிறீங்க நீங்கள், இது எங்கள் நாடு, என்னவோ இஸ்ரேலுக்கு பட்டா எழுதி கொடுத்துருவீங்க போலக்குது அப்படின்னு. இந்த சிச்சுவேஷனில் ஈரானை நீங்கள் அடிக்கிறீங்கன்னா எதுக்கு அடிக்கிறீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். என்னதான் இருந்தாலும் உங்களுடைய சகோதர நாடு ஈரான். இன்னைக்கு நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கலாம். ஈரான் ஈராக் எத்தனை வருஷம் சண்டை போட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் அமெரிக்கா அட்டாக் பண்ணும்போது ஈராக் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் எல்லாம் ஈரானில் தான் கொண்டு போய் வச்சாங்க. அதில் அப்படியே முழுங்கிட்டாங்க ஈரான், அது வேற விஷயம். பட் வேற யாருக்கிட்டையும் கொடுக்கல, ஈரான் கிட்ட தானே கொண்டு போய் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து நமக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை வந்து எவனையோ ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சு விட்டு ஒருத்தனை அடிச்சுன்னு இருந்தோம்னு சொன்னால், நாளைக்கு இதே அமெரிக்கா துருக்கிக்கு எதிராகவோ இல்லை கட்டாருக்கு எதிராகவோ இஸ்ரேல் ஏதோ பண்ணுதுன்னா, பாருங்க இஸ்ரேல் வந்து அப்படி தாங்க பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒருத்தன் காமிச்சு கொடுத்துட்டு அந்த 4 மாடு ஒன்று சண்டை போட்டுன்னு அந்த சிங்கம் வந்து அடிச்சு தின்ன மாதிரி ஆகும். ஸோ இந்த ரியலைசேஷன் இப்போ அரபு நாடுகள் மத்தியில் வந்துருக்குது. போதாக்குறைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மக்கள்லாம் சேர்ந்து கலாட்டா பண்ணாங்க அப்படின்னு வந்தது. அதில் வந்து நிறைய பேரை கொண்டுட்டாங்க அப்படி இப்படின்னாரு ட்ரம்ப்பு. பட் என்ன பண்ணாங்களோ அது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு கலாட்டா ஒன்று ஆரம்பிச்சிருக்குதுங்க. இது எல்லாமே வந்து இவனுங்க தூண்டி விடுறது தான் அமெரிக்கா. ஆமாம், அதில் சந்தேகமான இஸ்ரேலி ஏஜென்ட்ஸ் இருப்பானுங்க, அமெரிக்கா பணம் வரும், அவங்க தூண்டி விடுற விஷயந்தான் கேட்குறேன். ஏன்னா ஈரானில் வந்து தண்ணி பஞ்சமோ இல்லை வந்து பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது இன்றைக்கி தான் வந்து தான். ரெண்டாவது, இன்னைக்கு ஈரானுடைய பொருளாதாரம் அடி வாங்கியிருக்குன்னா அது காரணம் யார்? அமெரிக்காவுடைய தடைகள். இந்த தடைகள்லாம் என்னென்னா யுனைடெட் நேஷன்ஸில் அப்ரூவல் வாங்கி தான் கொடுத்துருக்கீங்களா? நீங்களா நினச்சிட்டு அவனோட யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதா அப்படின்னு நாட்டாம மாதிரி நீ பாட்டுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துக்கிட்ட. இது வந்து உலகமெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இப்படி மிரட்டியா பண்ணினுக்கிற நீ. இன்னைக்கு நீங்கள் ஈரானை காமிச்சு கொடுத்துட்டு ஆஹா அப்படின்னு அரபு நாடுகள் இருந்தீங்கன்னா நாளைக்கு அதே கத்தி உங்க முதுகுல பாயும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். சார், இப்போ இதற்கிடையில் வந்து பிரிட்டன் கிட்ட இருந்து ஈரானை தாக்குறதுக்கு 2 தீவுகளை அமெரிக்கா கேட்டதாக ஒரு தகவல். அதுக்கு வந்து பிரிட்டனுடைய ஊடக பொறுப்பாளர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பித்தம் தலைக்கு ஏறிடுச்சு ட்ரம்ப்புக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செஞ்சார். உலக அளவில் வைரலாக போச்சு. அதாவது டீகோ கார்ஷியா
இது வந்து யூஎஸ் பேஸ் ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போது அவங்க வந்து இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் புரிஞ்சு போச்சு, காலம் பூரா பிரிட்டன், யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸை விடுங்க, பிரிட்டன் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்ன சொன்னாலும், அதாவது இப்படி வச்சுக்கலாமா, அமெரிக்காவுடைய ஓபிஎஸ் பிரிட்டன், இப்படி தான் இருந்தது. அதே மாதிரி தான் யூரோப்பியன் யூனியனும். இப்போ பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா, இப்போ இவங்க 2 பேருக்கும் போட்டி, யார் அந்த ஓபிஎஸ் அப்படின்னு. ஆனால் இப்போ அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, எத்தனை நாள் தான் வந்து நம்ம ஓபிஎஸ்ஸாகவே இருக்கிறது அப்படின்ட்டு தர்ம யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்படி இவருக்கு அப்புறம் எல்லாம் ஒத்து வருது, எப்படி இவருக்கு பதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பதவியை பிடிங்கி போட்டு எதுவுமே இல்லாமல் நிற்க வச்சுருக்காங்களோ, அந்த மாதிரி இப்போ எந்த பவரும் கிடையாது, கிரீன்லாண்டை எனக்கு கொடு, அத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுனுக்கிறாரு. ஸோ இப்போ அவங்க தர்ம யுத்தம் நடத்துகிறாங்க. அந்த டியோகாஷியா பேஸை வந்து நான் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ லாங் ரேஞ்ச் பாம்பர்ஸ் வித் மிட்-ஏர் ரீஃபியூலிங். எப்படின்னா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும், எவ்வளோ தூரம் அது போகும், அதுக்கு ஃபியூல் வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து அந்த ஃபியூல் டேங்கர்ஸ் மேலே பறக்கும், அது பறந்துகிட்டே இருக்கும்போது பைப் வழியாக அதுக்கு ஃபியூல் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதோட கொண்டு வராங்க. ஜெரால்டு ஃபோர்டு 1,00,000 டன், 1,00,000 டன்னா அதனுடைய வெயிட்டு, டெட் வாட்டர் டன், டிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க, அது 100,000 டன்ஸ். அது வந்துட்டுருக்கு. சரி, எல்லாம் ரைட்டு வந்தாலும் இன்னைக்கு வந்து வார்ஃபேர் அப்படின்றது சுத்தமாக மாறி போச்சுங்க. ஒரு காலத்தில் வந்து ரைட்டு அமெரிக்கா நினச்சாங்கன்னா என்ன ஒன்றா பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போது ஈரான் வந்து ட்ரோன் டெக்னாலஜியில் டாப்பில் இருக்காங்க. ரஷ்யா உக்ரைனோட சண்டை போட்டுட்ருக்குல்ல, இதில் வந்து இத்தனை வருஷமாக இப்போ தான் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த போன வருஷம் அந்த தாக்குதல் நடந்தது இல்லையா, அப்போ கொஞ்சம் நிறுத்திட்டாங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு. மற்றபடி அந்த ட்ரோன் எல்லாம் சப்ளை பண்ணது ஷஹீத் ட்ரோன்னு சொல்லுவாங்க, ஈரான்லேருந்து தான் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கெரான் ட்ரோன் அப்படின்னு அவங்க டெவலப் பண்ணிட்டுருக்காங்க ரஷ்யா. இது வந்து வானத்தில் பறக்கிறது மட்டும் கிடையாது. ஈரானுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, இதுதான் வந்து அமெரிக்கா யோசிச்சு நிற்குது. யோசிச்சு பாருங்கள், வெனிசுவேலாவில் சுற்று போட்டாங்க, டக்கு புக்குன்னு காரியத்தை முடித்தாங்க. இங்கே என்னென்னா, நீங்கள் மதுரோவை தூக்கின மாதிரி கமேனியை தூக்க முடியாது, நம்பர் 1. ஏன்னா ஆர்மி தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் ரெவல்யூஷனரி கார்ட் கவுன்சில்னு இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்கள மாதிரி இப்போது நாங்கள் மதுரோவை போய் தூக்கிட்டோம்னு சொல்கிறாங்களே, உள்ளே இருக்கவங்க காமிச்சு கொடுத்ததுனால தூக்கினாங்க, சும்மா ஒன்றும் கிடையாது. இல்லை, இப்போ ஈரானும் வந்து தெளிவாக இருக்காங்க, சதாம் ஹுசேன் மாதிரி இவருக்கு ஆயிடக்கூடாதுங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. அது பிரசிடென்ட் தனியாக இருக்கார், கமேனி தனியாக இருக்கார். இப்போ இதில் வேறு வந்து அமெரிக்கன் மீடியாவில் கிளப்பி விட்டுட்ருக்காங்க, கமேனி வந்து வயசாயிடுச்சு இல்லை அவருக்கு, அவர் உயிரோடு இருக்காரான்னு தெரியல அப்படின்னு வேற. ஆமாம் சார், அந்த சந்தேகம் இருக்குது. என்னென்னா தொடர்ந்து அறிக்கைகளாக தான் பார்க்க முடியுது, ஒரு விஷுவலாக வந்து எந்தவித ஆதாரங்களும் இல்லைங்கிறது தான் அமெரிக்கா ஊடகங்களில் வைக்கப்படுது. கரெக்டு. ஆனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்காக கூட இருக்கலாம். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வீடியோ போட போயிட்டு அதை இவங்க பார்த்து எங்கேயாவது ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா, அப்போ ஏதோ ஒரு இடத்துல ரிலீஸ் பண்ணுறீங்க, எப்படியாவது ட்ராக் பண்ணி அப்போ இங்கே எங்கே வந்து சேருது, அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு அங்கே மட்டும் ஒரு மிசைல் அனுப்பலாம் அப்படின்லாம் நடக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக கூட அவர் வந்து பேசாமல் இருக்கலாம். ஏங்க அவர் இருந்தால் என்ன, இல்லாட்டி உனக்கு என்ன வந்தது, சண்டை போடுறதுனா போய் போடு, அதை போட மாட்டேங்கிறாரு இவர். இப்போது ஈரானுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு அவங்க நினைக்கிறது ஒன்று மேலே பறக்கிற ட்ரோன் மட்டும் இல்லாமல் ஸ்பீட் போட்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறமா இந்த சீ ட்ரோன்ஸ் வச்சுருக்காங்க, கடலில் இது மாதிரி ட்ரோன் மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து அவங்களுக்கு பயத்தை கொடுக்குது. இதை வந்து நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. அடுத்தது ஸ்வாம் ஆஃப் ட்ரோன் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க தான் ட்ரோன் ப்ரொடக்ஷனில் டாப்பில் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க பாட்டுக்கு ஒரு 500 ட்ரோன் அனுப்புகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரோன் வந்து சீப்புமா அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் அதை அடிக்கிறதுக்கு நீ அனுப்புகிற மிசைல் இருக்கு பாரு, அது காஸ்ட்லி, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அப்பா. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க பாட்டுக்கு 100 ட்ரோன் அப்படின்னு அனுப்பிச்சினே இருப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு இது என்ன, ஒரு ட்ரோன் வந்து என்ன $10,000 $20,000 வச்சுக்கோங்க. அதை மிசைல் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர். அப்போ இவங்க இப்படி அமுச்சிட்டு ஒரு மில்லியன்றது $10,00,000. அப்போ 20,000 10,000 எங்கே, 10,00,000 எங்கே, இவங்க பாட்டுக்கு அமுச்சினே இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு இப்படி மேலே டார்கெட் பண்ணினே இருப்பாங்க. சீல் ட்ரோன் வந்ததுன்னா அதுக்கப்புறம் மைன்ஸ் வைப்பாங்க. மைன்ஸ் வைப்பர் இருக்குது, பட் ஸ்டில் அந்த ஆயில் பேசேஜ் அப்படின்றது சுத்தமாக நின்று போயிடும் இல்லையா. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விலை ஏறட்டாங்க, தங்க விலை ஏறினா கூட அதை விற்றா தானே எனக்கு காசு. சும்மா கையில் வச்சு அப்பா இன்றைக்கி வந்து 15,000 கிராம் ஆயிடுச்சு அப்படின்னா, டே அதை பார்த்துன்னு வந்து வாயில் வடை சுட முடியுமா அப்படின்னு. ஸோ ஈரான் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும், அமெரிக்கன் பாம்பர்ஸோ இல்லை வந்து அந்த F-35 இதெல்லாம் அவங்களால வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் நான் வேறு விதத்தில், நீ எதிர்பாராத விதத்தில் நான் அடிக்கிறேன்
அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க, இது பாருங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்ல அதை சொல்கிறதுக்கு இவன் யார்? இஸ்ரேல்கிட்ட அணுகுண்டு இருக்குது, ஆனால் அவங்க வெளிப்படையாக ஒத்துக்கலை. உலகத்துக்கே தெரியும் அவங்க அணுகுண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. இப்போ சவுதி அரேபியாவில் என்ன சொல்லியிருக்காங்க, இதுதாங்க சிக்கல், இவங்க பண்ணுற கூத்து தான் அமெரிக்காவுக்கு இதுவாக போச்சு. இப்போ ஈரான் கிட்ட அணுகுண்டு வந்ததுன்னு சொன்னால் நாங்களும் அணுகுண்டு வச்சுப்போம். அமெரிக்கா சொல்கிறோம், சவுதி அரேபியா, சவுதி. ஏன் இஸ்ரேல் கிட்ட அணுகுண்டு இருக்குல்ல, அமெரிக்கா கிட்ட சொல்லி, எப்பா நாங்கள் சவுதி அரேபியா இங்கே இருக்கிற நாடுகள்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணின்னுக்கிறோம். நீங்கள் என்னடானா தம்ம தூண்டு நாடு இஸ்ரேலு அணுகுண்டு வச்சுன்னுக்குது, உங்களுடைய ஒத்துழைப்பு சப்போர்ட் இல்லாமல் அவன் பண்ணுவானா? அப்போ நாங்கள் வந்து பயந்துன்னே இருக்கணுமா அவனுக்கு? இப்போ அவங்க அம்பாசிடர் வேறு சொல்லிட்டு போயிட்டார், இது எல்லாமே இஸ்ரேலுக்கு சொந்தம், வரலாறுல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாங்கள்லாம் என்ன எங்களை பார்த்தா இழிச்ச வாங்கினா தெரியுதா? முதல்ல அவனை அணுகுண்டை தூக்க சொல்லு. ஏதாவது கேட்கணுமா வேணாமா? ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. இப்போ ஈரான் வச்சிங்கன்னா நாங்களும் வச்சுப்போம் அப்படின்னு. ஸோ ஈரான் என்ன சொன்னாங்க, அந்த நியூக்ளியர் ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறேன்னாங்க. ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு யாசர், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். ட்ரம்ப் போன தடவை வந்தப்போ அவர் தான் கீழ் போட்டார். கீழ் போட்டால் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டு தடை அப்படின்னு சொன்னார். இப்போ ஈரான் தான் சொல்கிறார், புட்டின் இப்போ பேசியிருக்காரு. ஏங்க, ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க, அதை ஃபாலோ பண்ணாங்க. இவர் வந்து கீழ் போட்டுட்டு அதுக்கு யூரோப்பியன் யூனியன் சொல்கிறாங்க, கரெக்டு, நல்ல அக்ரிமெண்ட் தான், இவர் கீழ் போட்டார், இருந்தாலும் ஈரான் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். டே, கீழ் போட்ட அக்ரிமெண்ட்டை எப்படா ஃபாலோ பண்ணுவாங்க, விளக்கணுங்களாடா நீ அப்படின்னு கேட்குறாரு புட்டின். ஸோ இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்க, ரைட், நாங்கள் வந்து மறுபடியும் ஒரு நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டுக்கு வரோம், ஆனால் இந்த என்ரிச்மெண்ட் அப்படின்றத நாங்கள் பண்ணுவோம். சரி, ஏற்கனவே அவங்க ஒத்துக்கினாங்க, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஒத்துக்கினாங்க. ஆனாலும் இந்த ஆள் அதை கீழ் போட்டார். பட் என்ரிச்மெண்ட்டை டோட்டலாக நிறுத்தணும்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நாங்கள் அதை பண்ண தான் பண்ணுவோம், அது எங்களுடைய ரைட்டு, இதுக்கு மேலெல்லாம் நாங்கள் பணிச்சு போக முடியாது அப்படின்னு. அமெரிக்காலையும் டகால்னு ஒரு பெல்ட் அடித்தாங்க நடுவில். ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் என்ரிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்தாங்க. இப்போ மறுபடியும் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. இது கேட் அண்ட் மவுஸ் கேம் தான். சார், இப்போ அதே போல் வந்து நம்ம நாடு இந்தியா வந்து இப்போது அரபு நாடுகளுக்கு வந்து ஒரு உற்ற தோழனாக இருக்காங்க. இப்போ மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அரபு கண்ட்ரிகள், மிடில் ஈஸ்ட்டு வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது இந்தியா மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்தியா அவங்க நாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு நம்பகத்தன்மையை வலுவாக அமைச்சிருச்சு இந்தியா. இப்போ இந்தியாவுக்கும் ஈரானுக்குமான உறவுங்கிறது வந்து வெளிப்படையாக சில விஷயங்கள் தெரியுது. மறைமுகமாக இந்தியாவுடைய சில அதிகாரிகள் ஈரானுடைய தலைவர்களை சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இதுவுமே மொசாட் போன்ற உளவு அமைப்புகள் மூலம் அமெரிக்காவுக்கு தெரிய வருது. இப்போ இந்த சமயத்தில் திடீர்னு வந்து ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இந்தியாவுக்கு அமெரிக்கா வரி செலுத்தாது, இந்தியா தான் அமெரிக்காவுக்கு வரி செலுத்தணும், வரி செலுத்தியே ஆக வேணும்னு ஒரு கருத்தை நடுவில் பதிவு செஞ்சிருந்தார். அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவும் உச்சக்கட்ட அந்த போர் பதற்றம் இருக்குது. அந்த நேரத்தில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? சொன்னது கரெக்டு. சமீபத்தில் யுஏஇலேருந்து இங்கே வந்துட்டு போனார். ஆமாம், தலைவர். ஷார்ட் விசிட், ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. வராரு, பேசுகிறாரு, ஒரு 40 நிமிஷமாக பேசுகிறாங்க, உடனே கிளம்பி போயிட்டார். இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து இரு நாட்டு தலைவர்கள் மீட்டிங் அப்படின்றது வந்து எதிர்பாராத விஷயம். ஏன்னா நடந்ததில்லை. ஆமாம், ஏன்னா முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, வருவாங்க, 2 நாள் 3 நாள் அப்படி இருப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இருப்பாங்க, என்னென்ன நிகழ்ச்சி நிரல் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே வந்துடும். இது வந்து ஏதோ டகால்னு வராரு, இப்போ நான் அவங்க வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு போகிற மாதிரி வந்து ஏதோ பேசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இவர் ரஷ்யா போகிறார். இதெல்லாம் அந்த ஈரான் பிரச்சனை உச்சகட்டத்தில் இருக்கு நேரத்தில் தான். ஏற்கனவே சவுதி, கட்டார் வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சவுதி வந்து இந்த பக்கம் பாகிஸ்தானோட ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யுஏஇ இங்கே வந்தப்போ இந்தியாவோட ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்னு சொன்னாங்க. நம்ம ஓப்பனாக அப்படி சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்கு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு வந்து ஈரானுக்கு எதிரான ஒரு தாக்குதல் அப்படின்னு வந்ததுன்னா யுஏஇ வில் நாட் பி பார்ட் ஆஃப் இட். அது சவுதி என்ன பண்ணுறாங்க, கட்டார் என்ன பண்ணுறாங்க, அது வேற விஷயம். நாங்கள் அதை பண்ண மாட்டோம், அதனால எங்களுக்கு எதிராக எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கான அடித்தளம் மாதிரி உங்களுக்கு புரியலையா அது? ஏன்னா ரஷ்யாவுக்கும் ஈரான் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இந்தியாவுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்குள்ள நிறைய விஷயங்கள் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டெபிலைசிங் ஃபேக்டராக வந்து இன்னைக்கு எல்லாரும் பார்க்கறது இந்தியாவை தான். ஏங்க, உக்ரைன் வார ஆரம்பிச்சப்பவே உலக தலைவர்கள்லாம் எங்கே வந்துட்டு போனாங்க? இந்தியாவுக்கு தானே வந்துட்டு போனாங்க, வேற எங்கேயும் போகல. யூரோப்பியன் யூனியன்லேருந்து அமெரிக்காலேருந்து அத்தனை பயிலும் இங்கே தான் வந்தானுங்க. அந்த G20 மாநாட்டிலே மோடிக்கான அந்த வரவேற்பில் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு அந்த நம்பகத்தன்மை அதுதான் முக்கியம்.
சீனா வந்து இன்னைக்கு உலகத்திலேயே வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது, ட்ரேட் சர்ப்ளஸ் அதிகமாக இருக்குது. அவங்க கிட்டேருந்து சரக்கு வரலன்னா எல்லாம் நின்றுற நிலைமையில இருக்கு. ஆனால் ஒரு பயிலும் சீனா கிட்ட போல, கவனிச்சிங்களா? நம்ம கிட்ட தான் வந்துட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்க தான் வரி கட்ட போகிறாங்க அப்படின்னு. யா சார், எனக்கு நிஜமாவே வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஏதோ நம்ம ஊரில் தான் வந்து இந்த மாதிரி ஏதோ ஆட்சியில் இருக்கவங்க சொல்லுவாங்க, அதை அப்படியே வந்து எல்லாம் நம்பிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சாங்க. இப்போ அமெரிக்காலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணால் 0% டாரிஃப், அதாவது நாம வரி கட்ட மாட்டோம்னு சொல்கிறாரு. இந்தியாவிலேருந்து போனால் 15%, முதல்ல 18னாரு, இப்போ வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் 15% ஆயிடுச்சு. சரி, நீங்கள் இங்கேருந்து வந்து விளக்கெண்ணெய் ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15% டாரிஃப். இந்த டாரிஃபை எங்கேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க? இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட $158 பில்லியன் ரீஃபண்ட் பண்ணணுமா வானாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. சரி, நிஜமாகவே ரைட், இது எல்லாமே இந்தியாவிலேருந்து போன சரக்குன்னே வச்சுக்கோங்களேன். அப்போ இந்தியன்ஸ் தான் வரி கட்டுறாங்க அப்படின்னு இந்த விளக்கெண்ணெய் சொன்னது நிஜமா இருந்தால் அந்த $158 பில்லியன் டாரிஃப் தப்புன்னு சொன்ன பிறகு இந்தியாவுக்கு தானே வரணும். ஆமாம். ஆனால் இது அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு தானே போகுது. அப்போ அந்த வரியை கட்டுறது யாரு? அமெரிக்காவில் இருக்கவங்க தானே. இப்போ அந்த பிரிட்டனுடைய ஊடக பொறுப்பாளர் சொன்ன மாதிரி மாதிரி அந்த கதை தான் இருக்கு. அதுக்காகத்தான் நான் விளக்கெண்ணேன்னு சொன்னேன். இப்போ புரியுதுங்களா? புரியுது. அப்போது இங்கேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், நாம ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு பாருங்க $100 ஒரு லிட்டர் புரியுது அப்படின்னு நம்ம பண்ணுறோம். அங்கே போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா $100 அப்போ 5% அப்படின்னு சொல்லிட்டு $5 வரி அப்படின்னு அங்கே இறக்குமதி பண்ணுற கம்பெனி தான் அதை கட்டுறான். ஆமாம். அவன் என்ன பண்ணுவான், ஐயோ விலையேறிச்சு அப்படின்னா அதை விற்கும் போது $150 விற்பான். அப்போ அந்த காசை கட்ட போகிறது யாரு? அமெரிக்கன் சிட்டிசன். இது கூட தெரியாமல் இந்த ஆள் உளறிட்டு இருக்காரு பாருங்க. உளருன்னு போது எனக்கே குளருது. அங்கே இருக்கிற ஜனங்களும் வந்து ஆரம்பமே அதிரடி அருமையான சரவடின்னு ஜெயிஞ்ச கட்சி இருக்குதுங்க. சார், இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சார். இப்போ முதல் முறை மோடி பிரதமர் ஆகிறப்ப ஈரானுடைய பழைய அதிபர் அவர் வந்து நம்ம ராஜஸ்தானில் பாலைவனத்தில் பெட்ரோல் எடுக்கலாங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஈரானுடைய விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சு அதுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியும் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம ராஜஸ்தானில். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அது ரொம்ப டீப்பான லெவலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% அந்த ப்ராஜெக்ட் முடிய போகுதுங்கிற ஒரு தகவல் இருக்குது. ஒருவேளை நம்ம நாட்டில் பாலைவனத்திலேருந்து இந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகமாகுது அப்படின்னா நம்ம யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுவுமே அமெரிக்காவுக்கு வந்து ஒரு நெருடலாக இருக்கா? அதாவது இப்போ அந்தமான் இந்த பக்கத்தில் வந்து ஏராளமான ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வ்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய அந்த ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. நாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதை முழு மூச்சாக நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் நிஜமாவே அட்லீஸ்ட் நம்ம தேவைகளில் 50% பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நம்மளால் வந்து அதை மீட் அவுட் பண்ண முடியும். பட் இட் இஸ் டேக்கிங் டைம் அப்படின்னு வச்சுப்போம். பட் அந்தமானில் வந்து ஒரு பெரிய ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு ஒன்று யா சார், இன்றைக்கி வந்து அரபு நாடுகளே வேறு விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு ஆயில் அப்படின்றது வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடும்னு தெரியாது, கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு உலகமெல்லாம் மெர்சல் காமிச்சுன்னுக்கிறாங்க. அதுலேயே அந்த ஒரு பொண்ணு கிரேட்டா துன்பர்க், அது வேற ஊரெல்லாம் போய்க்கின்னு ஐயோ உலகமே அழிய போகுது அப்படின்னு. என்ன படம் அது? அருண் விஜயா அந்த படத்தில் வந்து டேய் 2 வருஷம்டா பூமாதேவி வாய பொழக்க போறா அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லிட்டு போவாரு. அந்த மாதிரி அது வேற ஊரெல்லாம் போயிட்டு கலாட்டா பண்ணி நிற்குது. ஸோ இந்த நேரத்தில் ஃபியூச்சர் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான், அதுக்கு பெட்ரோல் அதனுடைய இது குறைஞ்சிரும். அதனால அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ நம்ம அந்த ஹைட்ரஜன் டெக்னாலஜி வேறு இது பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒரு ட்ரெயின் வேறு இது பண்ணியிருக்கோம், பஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஆமாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆயில் எவ்வளோ ரூபா விற்றாங்கன்னா எங்களுக்கு பற்றி கவலை இல்லை. ஆனால் அங்கே அந்த பித்தம் தலைக்கேறிச்சுன்னு சொன்னாங்களா அந்த விளக்கெண்ணெய், அது உக்காந்தீங்கன்னு சோலாரா அதெல்லாம் ஊற்றி மூடு, விண்மில்லா அதெல்லாம் ஊற்றி மூடு, ஒன்லி ஆயில் 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 ஷேல் கேஸ் எடுங்க, இன்னும் நிறைய திறந்து விடுங்க அப்படின்னு இப்படி பிற்போக்குத்தனமாக போயிட்டு இருக்காரு. இதில் என்ன ஆகும்னா, இதுதான் வந்து எவால்விங் டெக்னாலஜி அப்படின்னும் போது இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, R&D பண்ணீங்கன்னா, நாளைக்கு இது உலகம் முழுக்க ஸ்டாண்டர்ட் ஆகும்போது நீங்கள் டாப்பில் நிற்கலாம். இப்போது இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோ இல்லை இந்த சிப் டெக்னாலஜியோ இன்றைக்கி அமெரிக்கா முன்னணியில் இருக்குன்னா காரணம் என்னென்னா அவங்க இதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. பின்னாடி வந்தவங்கலாம் லேட் பிக்கப். ஆனால் இப்போ இன்னைக்கு இதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லும்போது அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஆயிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா யாரும் அந்த பக்கம் போக மாட்டான். கண்டிப்பாக.
அப்போ என்ன ஆகும், மற்ற நாடுகள்லாம் மேலே வந்துடுவாங்க, குய்யோ முய்யோன்னு புலம்பணும். அதனால் ஆயில் அப்படின்றது வந்து இன்னும் ஒரு 20 வருஷத்துக்குள்ளேயே பெரிய அளவில் மாறிடும்னு நினைக்கிறாங்க யாசர். ஸோ நம்ம அதுக்கான டெக்னாலஜி இப்போ புதுசு ஹைட்ரஜன் டெக்னாலஜின்றது வந்து அஃப்கோர்ஸ் ஏற்கனவே பல பேர் ரிசர்ச் பண்ணது தான். பட் இப்போ நம்ம அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி தான் எத்தனால் பிளெண்டிங் அப்படின்றதும் 20% இப்போ பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வர வண்டியிலலாம் E20 ஃபியூல் வேற போட்டு வச்சிருக்கான். அதான் ஃபியூச்சருக்காக தான் நம்ம அதை பண்ணுறோம். அதுதான். அதனால ஆயிலுடைய டிபெண்டன்சி குறையுது, அதுக்கு போற காசு குறையுது. கிட்டத்தட்ட 85% ஆஃப் ஆயில் நம்ம வந்து அதுதான் ட்ரம்ப் வந்து ஏதாவது ஒன்று நம்ம இந்திய நாட்டில் ஏதாவது ஒன்று நம்ம ரொம்ப நெருக்கமாகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, அடுத்தவன் நல்லா இருந்தால் புது பணக்காரனுக்கு பிடிக்காது. ஏன்னா நாம் வந்து ஒரு காலத்தில் உலகத்திலேயே சைனாவும் இந்தியாவும் தான் வந்து பெரிய அளவில் இருந்த நாடுகள். அவங்கெல்லாம் வந்து துணி கட்ட தெரியாமல் இருந்த போதே நாமெல்லாம் நாகரிகத்திலையும் கல்வி அறிவிலையும் உச்சத்தில் இருந்தவங்க. இன்னைக்கு அவனுங்க வந்துட்டு நம்மளை பார்த்து நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம மேலே போகிறதுன்றது அவங்களுக்கு பிடிக்கல, எரியுது, எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு வந்து இங்கே சில எதிர்கட்சிகள் உக்காந்து ஜிங்கி சக்குன்னு ஆடி நிற்குதுங்க. யாரும் சொல்ல வேண்டாம், அந்த இளைஞர்களின் ஆதர்ச நாயகன் யாரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் வேற எதுவும் சொல்லணுமா? சரி, இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமைக்கு நன்றி சார். நன்றியா சார்.